ஆகா! என்னடா வீட்ல சாப்பிட ஒண்ணுமே இல்லைன்னு நெனச்சிட்டு இருக்கப்ப, ஒரே ஒரு தேங்காய் எங்க வீட்ல கெடந்துச்சு. சும்மாவா கெடக்கிற தேங்காவ அவன வச்சு ஒரு லட்டு பண்றேன்னு நெனச்சு, அந்த தேங்காவ 2ஆ உடைச்சுக்கிட்டேன். 2ஆ உடைச்ச தேங்காவ ப்ரவுன் லேயர்ல எடுத்துட்டு, அது தேங்காவ குட்டி குட்டியா நறுக்கி ஒரு மிக்ஸி ஜார்ல நல்ல மதுர மல்லிகைப்பூ மாரி பூ மாரி அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பூ மாய்க்கு அரைச்சி எடுத்து வச்சத ஒரு வடை சட்டியில போட்டு நல்லா வறுவறுன்னு வறுத்துட்டேன். எந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நல்லா வறுன்னு வறுத்துட்டு அதோட 2 ஈரப்பதம்லாம் போய் உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். தனியாக எடுத்து வச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுறணும். நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுறதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்க்கணும். சுகர் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். சுகர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்கப்புறம் தேவையான நட்ஸ்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுறதுக்கப்புறம் அது சூடோடையே ஒரு பிளேட்டில் வந்து தனியாக மாற்றி எடுத்து வச்சுருங்க. சூடாக இருக்கிறப்பயே வந்து உருண்டை பிடிக்கணும். லட்டுனாவே உருண்டையாக தான் இருக்குது. அப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். உருண்டை பிடிச்ச லட்டை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதில் போட்டு ஒரு பிரட்டி அது ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா சின்ன பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு பிளேட்டை ஒரு சுற்றி விட்டு நானும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும்.